காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்று உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பிரியமானவர்களே, தந்தை, மைந்தன், தூய ஆவி என்னும் திரியேக தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தலைப்பு, தற்கால உலகில் இளைஞர்களின் ஆன்மீகம். ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் யூத் in the contemporary world. திருமறையின் ஆதார வசனம் ஆதியாகமம் 41:39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. இன்றைய முதலாவது தியான பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 22 முடிய. அப்பொழுது ஒருவன் வந்து இயேசுவை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகள் எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். தற்கால உலகில் இளைஞர்களின் ஆன்மீகம். வாலிபர்களின் ஆன்மீகம் இன்று பல்வேறு நிலைகளில் சவால்களாக இருக்கிறது. சவால்கள் நிறைந்த உலகில் பெரும்பாலான இளைஞர்கள் சவால்களை எதிர்கொள்ள இயலாத நிலைக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறு சதவீதம் இளைஞர்கள் மட்டும் சவால்களை துணிச்சலோடு எதிர்கொள்கிறார்கள். அவர்கள் எதிர்கொள்ளும் முக்கியமான சவால்கள் என்ன? முதலாவதாக மாரல் சேலஞ்ச், அறநெறி வாழ்விற்கு சவால். மாறும் உலகில் ஒழுக்கம் ஒரு சவாலாக தான் இருக்கிறது. நடைமுறை வாழ்க்கையில் நாகரீக கலாச்சார மாற்றத்தால்
வாலிபர்கள் சிந்தனையில் மாற்றம் ஏற்பட்டு அவர்களின் ஒழுக்க நெறிமுறைகள் கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் அவர்கள் 2014ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதியில் த ஹிந்து நாளிதழ் செய்தியில், "If someone who is gay and is sincerely seeking God, who am I to judge?" ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவோர் உண்மையாக கடவுளை தேடினால் அவர்களை நியாயம் தீர்ப்பது எப்படி என கேள்வி எழுப்புகிறார். இன்று அநேக மேலை நாடுகளில் அரசுகள் ஓரின சேர்க்கை திருமணத்தை அங்கீகரிக்கிறது. லிவிங் டுகெதர், அதாவது திருமணத்துக்கு முன் சேர்ந்து வாழ்வது, வன்முறை சிந்தனைகள், அநீதியற்ற செயல்கள், போதைப் பொருட்களுக்கு அடிமை, வேலை வாய்ப்பின்மை போன்ற பல சவால்கள் இன்று இளைய சமூகத்தை கேள்விக்கு உள்ளாக்குகிறது. இன்டலெக்சுவல் சேலஞ்ச், அறிவுசார் நிலைக்கு சவால். அறிவு படைத்தவர் பெரியவர் என்ற நிலைக்கு மாறிவிட்டது இந்த சமூகம். அறிவு சார்ந்த திறனை மதிப்பிட்டு வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது வழக்கமாகிவிட்டது. ஆனால் ஏழைகளுக்கு அறிவை கொடுக்கும் கல்வியை கொடுக்க அரசு தவறிவிடுகிறது. அநேக தேர்வுகள், நுழைவுத் தேர்வுகள் மூலம் வேலைக்கான தேர்வுகளிலும் ஆயத்தம் செய்ய ஏழைகளின் பின்னணியம் அதற்கு இயலாத சூழ்நிலை. கல்வி அறிவுதான் நாட்டின் அரசின் வேலைவாய்ப்பு ஆளுமைக்கு வர முடியும் என்ற நிலை. கல்வியில் ஒதுக்கீட்டில் சமூக நீதி மறுக்கப்படும் சூழல் இன்று பல நாடுகளிலே நாம் பார்க்க முடிகிறது. இந்த சூழலில் இளைஞர்களின் தற்கால சூழலை கருத்தில் கொண்டு திருமறை பகுதியை சிந்திப்பது நமக்கு பொருத்தமாக இருக்கும். தேவன் விவேகமும் ஞானமும் உள்ள இளைஞர்களை எதிர்நோக்குகிறார். இன்றைய இளைஞர்கள் அறிவு படைத்தவர்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஆங்கிலத்தில் அறிவிற்கு 2 சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது. முதலாவது நாலெட்ஜ், மற்றொன்று விஸ்டம். இன்று இளைஞர்கள் அறிவு படைத்தவர்களாக இருக்கிறார்கள். அறிவு என்பது அறிவின் அடிப்படையில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுதல் அல்லது புரிந்து கொள்ளுதல். நாலெட்ஜ் இஸ் நோயிங் நாலெட்ஜ் அபவுட் சம்திங், கேதரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இரண்டாவதாக wisdom is knowing how to apply the knowledge or how to use it in context. அந்த பெற்றுக்கொண்ட அறிவை எப்படி எங்கே பயன்படுத்துவது என பொருள் கொள்ளப்படுகிறது. திருமறையிலே பார்வோன் யோசேப்பை பார்த்து விவேகம், அதாவது டிசர்னிங் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். விவேகம் என்றால் நன்மை தீமையை பகுத்தறியும் தன்மை. இந்த அறிவு எங்கிருந்து வருகிறது என்பதற்கு பரிசுத்த வேதாகமத்திலே நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனத்திலே கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று திருமறை நமக்கு கற்றுத்தருகிறது. யோசேப்பு என்கிற வாலிபனை குறித்து நாம் கற்று வருகிறோம். யோசேப்பு தேவனுக்கு பயப்பட அவரது வாழ்வில் இருந்த 3 தன்மைகளை சுருக்கமாக சிந்திப்போம். முதலாவதாக உலக சார்ந்த சிந்தனைகளை வெறுத்தார் யோசேப்பு. ஜோசப் denied the worldly thinking. தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என யோசேப்பு முடிவெடுக்கிறார். ஆதியாகமம் 39:9 படிக்கிறோம். யோசேப்பின் சூழ்நிலை உலகு மீது நம்பிக்கை வைக்க அழைத்தது. யோசேப்பு பார்வோரின் மனைவியிடம் தொடர்பு வைத்திருந்தால் அரசவையில் எல்லா உரிமைகளும் தற்காலிகமாக கிடைக்க வாய்ப்பு இருந்தது. யோசேப்பு தற்காலிக இளைஞர்கள் சிந்திப்பது போல குறுகிய வட்டத்திற்கு சிந்திக்கவில்லை. எனவே பார்வோன் யோசேப்பை பார்த்து கூறும் வார்த்தை, "உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவரும் இல்லை." ஆதியாகமம் 41:39 படிக்கிறோம். இன்று அலைபேசி மற்றும் கலாச்சார சீரழிவு சூழல் நம் இளைஞர்களை ஆட்கொண்டிருக்கிறது. ஆனால் கட்டுப்பாடு அவசியம். பரிசுத்த பவுல் கூறும்போது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று 1 கொரிந்தியர் 6:12 சொல்லுகிறார். இரண்டாவதாக யோசேப்பு சுயநலனை வெறுத்தார். Joseph denied the selfishness life without goal is bird without wings. நோக்கமற்ற மனிதர் சிறகில்லாத பறவை போன்றவன். இளைஞனாகிய யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது பானபாத்திரக்காரனுக்கு உதவி செய்கிறார். சொப்பனத்தை விளக்கும் அறிவு இருந்தபோது என்ன கிடைக்கும் என எதிர்பார்ப்பில்லாமல் செய்கிறார். தற்போது உள்ள பானபாத்திரக்காரன் கொலை செய்யப்படுவான் என்று சொன்னால் ஆபத்து வருமே என அவன் பயப்படவில்லை. ஆதியாகமம் 40-23 வசனங்களையும் படித்தால் நாம் கற்றுக்கொள்ளலாம். அருமையானவர்களே, தனக்கு ஆதாயம் கிடைக்கும் என்பதற்காக எதையும் சொல்லும் எதிர்மறையான அனுபவம் யோசேப்புக்கு இல்லை.
தனது சகோதரர்கள் எகிப்திற்கு வந்தபோது அவர்களுக்கு உதவி செய்கின்றான். பழிவாங்கும் எண்ணத்தை விட்டு அவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணத்தோடு காணப்பட்டான். இன்றைய இளைஞர் சமூகம் பல சமூக காரணங்களால் பாதிக்கப்படும் போது சமூகத்திற்கு தீங்கு விளைக்கும் நிலைக்கு மாறுகிறார்கள். இதனால் பாலியல் பலாத்காரங்கள், கொலைகள், பொது சொத்துக்களை சேதப்படுத்துவது போன்ற செயல்களை செய்ய வழி நடத்தப்படுகிறார்கள். சேதப்படுத்துவது என்பது எல்லாருக்கும் அது இழப்புதான். அருமையானவர்களே, மூன்றாவதாக, ஜோசப் வாஸ் ஆல்வேஸ் வித் காட். யோசேப்பு எப்பொழுதும் தேவனோடே இருந்தார். யோசேப்பின் வெற்றிக்கு அடிப்படை தேவன் மேல் அவர் வைத்திருந்த நம்பிக்கை. பானபாத்திரக்காரன் சொப்பனம் கண்டோம் என சொன்னபோது யோசேப்பு சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா என்றதோடு பார்வோன் சொப்பனம் கண்டேன் என சொன்னபோது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றார். எவ்வளவு ஞானமுள்ள பதில்! ஆதியாகமம் 41:15 படிக்கிறோம். அருமையானவர்களே, வேதத்திலே தானியேல் என்ற இளைஞர் தினமும் 3 வேளை தேவனிடம் ஜெபித்ததாக நாம் படிக்கிறோம். அவரது காரியம் எல்லாம் வெற்றியாக இருந்தது. இன்றைய இளைஞர் சமூகம் உலகம் சார்ந்து வாழாமல், தன் நலனோடு வாழாமல், பகிர்ந்து வாழ்ந்து ஆண்டவரை சார்ந்து வாழும்போது வெற்றி வாழ்வு அவர்களுக்கு உரியதே என்பதை நம்முடைய குடும்பங்களிலே, திருச்சபைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். சுய நலனை வெறுக்கிறவர்களாக, உலகம் சார்ந்த சிந்தனைகளை வெறுக்கிறவர்களாக, எப்பொழுதும் தேவனோடு இருக்கிறவர்களாக நம்முடைய இளைஞர்கள் இருந்தால் முழு வெற்றியும் அவர்களுக்குரியதே. ஜெபிப்போமா. உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோகத்தின் தந்தையே, யோசேப்பை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம், தானியேலை குறித்து கற்றுக்கொண்டோம். எப்படி ஞானம் உள்ளவர்களாக, விவேகம் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம். எங்கள் குடும்பங்களிலே, திருச்சபைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு நீங்கள் ஞானம் கொடுக்க வேண்டுமா, விவேகம் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்டலெக்சுவல் சேலஞ்சஸோடு உலகை சார்ந்து வாழாமல் அப்பா, சுய நலனை வெறுக்கிறவர்களாக, உலக சிந்தனைகளை வெறுக்கிறவர்களாக, எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறவர்களாக நாங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். வெற்றி அவர்களுடையதே. உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்த சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தின் சொந்தமானார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.